ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த சேனலில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை சிம்பிளாக மேத்தோட கனெக்ட் பண்ணி ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிளோட நம்ம என்னோட நாலேஜை ஷேர் அப்படிங்கிறது பண்ணுறோம். இது டிப்ஸுக்கான சேனல் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரேடரா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ரிலேட்டடா எப்படி திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய சேனல் தான் நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் ட்ரேடிங் அப்படிங்கிற சேனல். ஓகே, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்கள் ரெடியா? தென் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரைட் பிளேஸில் தான் இப்போ இருக்கீங்க. நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நானாக ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு மெத்தடை உங்களுக்கு நான் யூடியூப் வீடியோ மூலிமா நான் கன்வே அப்படிங்கிறது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோலையும் சேம் அதே மெத்தடை கொஞ்சம் அட்வான்ஸ்டு திங்கிங்காக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டையே பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த கான்செப்டை எப்படி நம்ம அட்வான்ஸ் லெவலாக திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மார்க்கெட் நடந்த மார்க்கெட்லேயும் நான் சம்திங் ஜனவரி மாதத்தில் ஒரு 3 நாள் டேட் எடுத்து உங்களுக்கு நான் அதிலையும் ஷோ பண்ணுறேன். இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் லோவுக்கு மேலேயும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸ்பாட் சார்ட் எனக்கு எங்கே ஓப்பன் ஆகுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் லோவுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் எஸ்டர்டே லோ அப்புறம் எஸ்டர்டே க்ளோஸ், இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பர்டிகுலராக லேர்ன் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை 25,631 விச் இஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை இன்னைக்கு டச் அப்படிங்கிறதும் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அப்போ ப்ரீவியஸ் டே லோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,579.69. அப்போ 25,580 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எழுதுறேன். ஸோ நீங்களும் கையோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணி நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகே, 25,631 அப்படிங்கிறது ஹை. அண்ட் தென் 25,580 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ. இது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை. அண்ட் தென் இவங்களுடைய ஓப்பன் என்ன அப்படின்னா 25,606 25,606. அண்ட் தென் இவங்களுடைய க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டா 25,603 25,603. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ. அண்ட் தென் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ பார்த்தீங்கன்னா 25,553 25,553. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு வைஸில் நம்ம எழுதணும். அப்போ அந்த அசெண்டிங் ஆர்டர் நீ ஃபஸ்ட்டே எழுதியிருக்கலாமான்னு கேட்டால் எழுதியிருக்கலாம். ஸோ நம்ம இப்படி எழுதுனனால ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டர்ஸில் நம்ம எழுதுறோம். இப்போ அசெண்டிங் ஆர்டர்ஸ்னால் கம்மி விலையிலேருந்து அதிகமான விலையிலேருந்து கம்மி விலைக்கு வந்தாலும் சரி, கம்மி விலையிலேருந்து அதிகமான விலைக்கு போனாலும் சரி. 25,631, 25,606, 25,603, 25,580, 25,553.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகேங்களா? டோட்டலா எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 5 வேல்யூஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை. 25,606 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஓப்பன். அதாவது மார்க்கெட்டோடைய ஓப்பன். 25,603 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங். 25,580 அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ. 25,553 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க லாஜிக்கா லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம், லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க டோட்டலா வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5 மெம்பர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 மெம்பர் இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கும்போதே சொல்லலாம், எந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்னா, 3 பேர் எங்க இருக்காங்களோ, அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நெறைய பேத்துக்கு வந்து டவுட் வரும். இந்த 3 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவங்க வந்து வெயிட் கம்மியா இருக்கலாம். இந்த 2 பேர் வந்து வெயிட் அதிகமா இருந்தாங்கன்னா, இவங்க தானே ஸ்ட்ரென்த்து. அப்ப இவங்க வந்து வீக் தானே. அப்படிங்கிறது கிடையாதுங்க கான்செப்ட். கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல சைடு 1 இருந்து, ஒரு சைடு 4 இருந்தாலும், எந்த சைடு 4 இருக்கோ இவங்க தான் வின்னு. ஸோ ஒரு சைடு 2 இருந்து, ஒரு சைடு 3 இருக்கோ, ஸோ இவங்க எந்த சைடு வந்து 3 இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின். ஸோ இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. இப்போ இவங்களுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 25,553. அப்போ எப்பவுமே இந்த லோவ வச்சு தான் நம்ம வந்து 100+ ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்க வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு எடுக்கிறோம். ஸோ 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை இன்னைக்கு எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எனக்கு 25,553 லோ வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு கீழ ரவுண்ட் நம்பர்ல 100+ ஸ்ட்ரைக் அப்படின்னு நான் எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம லெவல்ஸ் எடுத்துட்டோம். இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த எடுத்த லெவல்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ 25,631 மைனஸ் 25,400 என்ன வேல்யூ வருது? 231. ஸோ அந்த 231 அப்படிங்கிறத நான் இங்க எழுதுறேன். 231. ஓகே. அண்ட் தென் 25,606 அப்படின்னா 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அந்த 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் நான் இங்க எழுதுறேன். 603 அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 203 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ அண்ட் தென் 25,580 அப்படின்னா 180 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். 25,553 அப்படின்னா 153 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ இந்த வேல்யூவ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இங்க அந்த 5 மெம்பர்ஸ் கான்செப்ட் சொல்லி தந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவைட் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 400 கால் ஆப்ஷன் பிரீமியம் இன்னைக்கு வச்ச லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 171. ஓகேங்களா? 400 கால் ஆப்ஷன் இன்னைக்கு வச்ச லோ என்ன? 171. ஓகே. அப்போ இவங்க 171 அப்படிங்கிறது லோ வச்சிருக்காங்க. 171 அப்படிங்கிறது லோ வச்சுட்டு, இந்த இடத்துல இவங்க 153 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல இருக்காங்க. விச் இஸ் 1. அண்ட் தென் 180க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா, விச் இஸ் 2. அண்ட் தென் 203க்கு அண்ட் தென் 206க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ இவங்க 4 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. ஸோ இவங்க 1 மட்டும் தான். 231 அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் லாங்கா இருக்கு. அப்ப இந்த இடத்துல 400 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் அந்த வேல்யூஸ் எல்லாமே நான் மார்க் பண்றேன். 206 203 அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 180 153
அப்போ இந்த இடத்துல பாருங்க 25,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க ஒன்ஸ் இந்த 206க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுறாங்க. அங்கிருந்து மார்க்கெட் பாருங்க சாலிடா நமக்கு எத்தனை பாயிண்ட் அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஏன் இந்த இடத்துல இருந்து மூமெண்டம் ஆயிருக்கு அப்படின்னா, ஆஸ் பர் த ஆப்ஷன் ரூல் பிரகாரம் 25,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 206 எபோவ் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, இந்த 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம எப்படி கொண்டு வந்தோம், இன்னையோட ஓப்பனை வச்சு கொண்டு வந்தோம். அப்போ 25,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 206க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் கண்டிப்பாக ஓப்பன் எபோவ் அப்படிங்கிறது போகணும். ஸோ என்னோட ஓப்பனை வச்சு தான் அந்த 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்தோம். ஸோ ஸ்பாட் சார்ட் வந்து 206க்கு மேலே போனாங்க அப்படின்னா, இவங்க ஓப்பன் எபோவ் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு மட்டும் நம்ம எந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணலாம்? இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த கான்செப்ட்லேயே ஊறி போய் இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, நீங்கள் ட்ரேட் அப்படின்றதுல நீங்கள் அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 580 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ. ஸ்பாட் சார்ட் வந்து நமக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க? எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே எனக்கு வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக 400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 180 ரூபாய்க்கு கீழே வரணும். ஸோ 400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பாருங்க நமக்கு 180க்கு கீழே அவங்களால சஸ்டெயினே பண்ண முடியல. இப்போ 400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 180 ருபீஸுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கே எப்படி 206க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் ஸ்பாட் சார்ட் ஓப்பன் வரைக்கும் வருவாங்கன்னு நம்ம கால்குலேஷன் போட்டோமோ, அதே மாதிரி தான் 25,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 180 எபோவ் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே வந்து தான் ஆகணும். ஸோ வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ஓகே. இப்போ மறுபடியும் பாருங்க, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹையை வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த ஹைக்கு மேலே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு சொல்லலாம். ஸோ எப்படி லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத கால் ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு சொன்னோமோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்களுடைய ஹை என்ன 630. அப்போ 630 அப்படின்னா நம்ம ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 25,800 தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு இருக்கட்டும். எதற்காக அந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா, அந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 800 புட் ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அப்போ 25,800 மைனஸ் சாரி ஒரே நிமிஷம் 25,800 மைனஸ் 25,631 அப்படின்னா 169 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அதுக்கடுத்து 25,606 மைனஸ் 25,800 194 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 25,800 minus 25,603 197. அதுக்கப்புறம் 580 25,800 minus 25,580 25,800 minus 25,580 which is 220. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 25,800 minus 25,553 25,800 minus 25,553 247. இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூஸையும் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதணும். which means 169 194 197 220 247. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இவங்க 3 இவங்க 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது
25,800 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 197 பிலோ சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஸ்பாட் சார்ட்னால அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியும். ஸோ டோட்டலாக வந்து 5 வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, இந்த சைடு 2 பேர் இருக்காங்க. ஸோ ஓவராலாக யார் ஸ்ட்ராங் அப்படின்னா இவங்க தான். ஸோ இதையவே நம்ம இப்படி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா 197 அப்படிங்கிறத பிரேக் ஈவன். அப்போ இந்த 197க்கு கீழே இருக்கிற வரைக்கும் புட்டு வீக்கு, 197க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா புட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 25,800 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் நம்ம என்ன வேல்யூவை ட்ரா பண்ணணும்? 25,800 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இந்த 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மார்க்கெட்டில் நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உணரணும். நீங்கள் தான் நம்மளோட கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். இந்த 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய வேல்யூஸையும் அண்ட் தென் அதோட லாஜிக்கையும் வச்சு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 197லேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ட்ராவல் ஆகிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சு நம்ம எப்படி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்க. இதனுடைய இன்னொரு அட்வான்ஸ்ட் மாடல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு 2K லைக்ஸ் அண்ட் தென் 1000 கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சு மட்டும் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சு எப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் திங்க் பண்ணுங்கள். என்னோட திங்கிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே லைக் பண்ணுங்கள். 2K லைக்ஸ் அண்ட் தென் 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அப்டேட் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். இப்போ இதையவே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டேக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏன் இவங்க கீழே வந்துட்டு மேலே போனாங்க, ஏன் இவங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனோட ஹைக்கு மேலே போயிட்டு ஏன் இவங்க கீழே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ணிடுவோம். மறுபடியும் வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனோட லோவுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. அப்போ வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மறுபடியும் என்ன எடுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி எடுத்து அதே லெவல் தான். அப்போ மறுபடியும் 400 கால் ஆப்ஷன் 206க்கு மேலே நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ மறுபடியும் கால் சைடு வந்து ரேலி. இந்த 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியும் இல்லைங்க. மார்க்கெட்டோட என்னோட ஓப்பன் வந்து 25,606. ஸோ 400 கால் கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 206 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அந்த 5ல் 3 2ன்னு போட்டால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 206 அப்படிங்கிறத பிரேக் ஈவன். ஸோ அந்த 206க்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் கால் வீக்கு. அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங். அப்போ லாஜிக்காக பாருங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று உட்காருது அப்படிங்கிறத வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்றீங்க. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்கை நம்ம எக்ஸிக்யூஷனாக பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது ப்ராஃபிட் அண்ட் லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ ட்ரேடிங்கை மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. 2000 லைக்கு 1000 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அப்டேட்டட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரி டே சார்ட்டை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து நிறையா சார்ட்டை ஷோ பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து நிறையா சார்ட்டை ஷோ பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான விஷயத்த சொல்லி நிறையா சார்ட்டை ஷோ பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் இருந்தேன். வீடியோ எடுக்க வந்து பார்த்திங்கன்னா என்னையே அறியாமல் ஸோ இதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்கள் நம்ம எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கணும், ஏன் வந்து இங்கிருந்து ரேலி ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பின் பாயிண்ட் என்னோட நாலேஜில் இருக்கக்கூடிய டாப் சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்னோட சேனல் மூலமா உங்களுக்கு கன்வே அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அனாலிசிஸின் படி உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி இது நான் காட்டுறேன். ஸோ ஜனவரி 6ஆம் தேதி நமக்கு எக்ஸ்பீரி டே. பிப்ரவரி 6ம் நமக்கு நடந்திருக்கு. ஜனவரி 6லையும் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஸோ ஜனவரி 6 வந்து பார்த்துருக்கோங்க. ஓகே. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி. ஸோ லாஜிக்கா இந்த இடத்துல எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ விச் இஸ் 210 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அண்ட் தென் இவங்களுடைய ஹை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 234. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 350 புட் ஆப்ஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இல்லைனா ரவுண்ட் நம்பர் 400 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 26,350 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஸோ 350 அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த 100 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணுறோம். 250லேருந்து 350 வரைக்கும் 100. இவங்களோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 239. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 111 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் தான். ஸோ 26,350 மைனஸ் 26,238. ஸோ விச் இஸ் 112 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த லெவலை நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் தேதி கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 350 புட்டில் 112 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 112 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த 112 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே வந்துட்டு அந்த 112 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே போயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சாலிடான ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதையவே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக லாஜிக்காக வந்து போகலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,250 அப்படிங்கிறது. சாரி 26,250 அப்படிங்கிறது. ஸோ டெய்லியுமே நம்ம சொல்லக்கூடியது தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதும் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பீரி டே அப்படின்னாச்சு. எக்ஸ்பீரி டேல நமக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய டிசெண்டிங் ஆர்டர் அந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்முலா வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணலாம். டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது அந்த அசெண்டிங் ஆர்டரை வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 120 ரூபாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை அந்த அசெண்டிங் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 160 170 ரூபா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 112 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனோட ஹையை வச்சு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 100 அப்படிங்கிற ஒரு லெவலும் நமக்கு வரும். ஸோ மார்க்கெட் வந்து 100 ரூபாயிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி தான் 112 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே போயிருக்காங்க. இதுவே நீங்கள் அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது நீங்கள் போடக்கூடிய ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அப்போ புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா 3 பேர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும், 2 பேர் வந்து நமக்கு அந்த சைடு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஹை, எஸ்டர்டே லோ அண்ட் தென் ஓப்பன். ஸோ இந்த 3 தான் நமக்கு இருக்குது. அப்போ 26,200 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போ 350 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 26,350 மைனஸ் 26,200 150. அப்போ 26,350 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 150 ருபீஸுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் உங்களுடைய அனலைசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ப்ரோவாக நம்மளோட கான்செப்ட்லேயே நீங்கள் அனலைசிஸ் மார்க்கெட்டை நீங்கள் என்னோட நாலேஜை வச்சு நீங்கள் அனலைசிஸ் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துலையே இதனுடைய ப்ரொபாபிலிட்டி ஆஃப் சான்சஸை உங்களால் உணர முடியும். ஸோ இதுவே வந்து எல்லா நாளுமே ஒரே ஃபார்மேட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாள் இங்கேயும் கிடைக்கலாம், ஒரு சில நாள் இங்கேயும் கிடைக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபார்மேட்டை வந்து பார்த்துட்டீங்கன்னா சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ டைம் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அனலைசிஸ் பண்ணணும், டைம் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அனலைசிஸ் பண்ணணும். பட் நம்ம அனலைசிஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் அண்ட் தென் நாலேஜ் அப்படிங்கிறது சேம் தான்.
ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ இன்னொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே. இந்த இடத்துல வந்து பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய லோ வந்து 306. அப்போ 25,200 கால் நம்ம எடுக்கலாம். 26,200 கால். சாரி 25,200 நான் சொல்லிட்டேன். 26,200 கால். ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவுக்கு கீழ ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு 106க்கு கீழ ட்ரேட் ஆகும். ஒன் நாட் சிக்ஸுக்கு கீழே. ஸோ கரெக்டா இவங்க எங்கிருந்து ஷூட் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு நம்மளோட கான்செப்ட்ல நீங்க நல்லா ஃபுல் கான்செப்டையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க அனலைசிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த 106லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபீல் பண்ண முடியும். இல்ல நீங்க ஒரு அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஹை வந்து 340, ஸ்பாட்டோடைய ஹை வந்து 340 அண்ட் தென் ஸ்பாட்டோடைய ஓப்பன் வந்து 342. அப்போ நீங்க அந்த ஒரு இதுல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இந்த 142 அப்படிங்கிற ஒரு லெவல நீங்க தாண்டுனதுக்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் பாருங்க, இந்த 142க்கு மேல போனாங்க. ஸோ அங்கிருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 65 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ட்ராவல் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 142க்கு மேல போயிட்டு, கீழ வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ 142க்கு மேல போனா, 142க்கு மேலேயே தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இப்போ இவங்க 142க்கு மேல போயிட்டு ஏன் வந்து கீழ இறங்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க 142க்கு மேல போயிட்டு 200 கால் ஆப்ஷன் பிரீமியம். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை என்ன? 358. அப்போ இவங்க 158 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அப்ப சஸ்டெயின் ஆயிருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த 158 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு 30 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 158 இந்த 142. மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கன்சாலிடேஷன் ஆயிட்டு மார்க்கெட் அங்கிருந்து மறுபடியும் ஃபால் ஆயிட்டு இந்த 106 அப்படிங்கிற ஒரு லெவல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கிருந்து ஃபால் தான் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 358. ஸோ நான் 26,500 புட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம்ல கூட உங்களுக்கு ஓரளவுக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் மேல தள்ளி இந்த மாரி லோல இருந்து ஒரு 40+ பாயிண்ட்ஸ் அந்த மாரிலாம் கிடைக்குது அப்படின்னா, நீங்க என்ட்ரிய வந்து அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு லோல இருந்து ஒரு அ 30 பாயிண்ட்ஸுக்கு உள்ள உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ இதுவே இவங்க லோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 105. ஸோ இங்கிருந்து 142 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸுக்கு மேல இருக்காங்க. ஸோ அப்ப அந்த 30 பாயிண்ட்ஸுக்கு மேல இருக்கும்போது, நீங்க லோல கேப்சர் பண்றதா அர்த்தமே கிடையாது. அப்ப நீங்க பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க கேப்சர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இப்ப இங்க லோ வந்து வைக்கிறாங்க. இந்த லோல இருந்து ஒரு 112, 120 இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ 25,500 புட்டு. ஸோ 25,500ல 26,500 26,500 மைனஸ் 26,358. ஸோ விச் இஸ் 142 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து ஏன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கு நம்ம இப்போ வந்து வேல்யூஸ் எடுக்கணும். 142 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு லெவல். 142 அப்படிங்கிறது. அண்ட் தென் இவங்களுடைய ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 342. ஸோ 26,500 மைனஸ் 26,342 158. அதுக்கப்புறம்
க்ளோஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 340 அப்படின்னா 160. ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கமாக இருக்குது, க்ளோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கமாக தான் இருக்குது. ஸோ ஹை வந்து 340, அப்போ 160 அப்படிங்கிற ஒரு லெவல் எடுத்தாச்சு. அண்ட் தென் 165 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். 165 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அண்ட் தென் லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தூரமாக இருக்காங்க. லோ வந்து 306, 500 மைனஸ் 306 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 194 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 194 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இப்போ நம்ம இதை அசெண்டிங்கில் போடுங்க. 142, 158, 160, 165, 194. இப்போ 26,500 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 160க்கு கீழே இருந்தால் வீக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 26,500 புட். $26,500 புட் ஆப்ஷன் ப்ரீமியம். டேட் வந்து மண்டே 5. ஓகே, விச் இஸ் 160. இந்த இடத்துல பாருங்க, அந்த 160க்கு கீழே இருக்க வரைக்கும் 26,500 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வீக். இவங்க கம்ப்ளீட்டா வீக் ஆகணும் அப்படின்னா 142 பிலோ போகணும் ஆஸ் பர் இந்த கான்செப்ட் பிரகாரம். ஸோ இதுக்குள்ளேயே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இது மட்டுமே கான்செப்ட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த திங்கிங் தான். இந்த கான்செப்ட் வந்து இப்படி நம்ம திங்க் பண்ணா இதனால தான் மார்க்கெட் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நிறையா கான்செப்ட் இருக்குது, அதை நிறையா வகையாக நம்ம திங்க் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இவங்களுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 136. ஸோ இவங்க 136, இவங்க க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 61. ஸோ விச் இஸ் 30 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ 30 பாயிண்ட்ஸுக்கு கீழே ப்ராசஸ் நடந்தால் ஒரு மாதிரி அனலைசிஸ் பண்ணுங்கள். 30 பாயிண்ட்ஸுக்கு மேலே நடக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி அனலைசிஸ் பண்ணுங்கள். கற்றுக்கோங்க. நிறையா விஷயங்களை என்னோட நாலேஜ்லேருந்து நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து நிறையா பேர்த்தோட பெய்டு கோர்ஸில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேரோட பெய்டு கோர்ஸ் கொடுக்காத நாலேஜை நம்மளுடைய யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். இது 100% உண்மை. ஸோ இது பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும், வீடியோ போடுற எனக்கும் தெரியும். ஸோ நம்ம இந்த ஒரு கான்செப்டையே காப்பி பண்ணி நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு புதுசாக நிறையா பேர் கிளம்பி வருவாங்க, வரதான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு இந்த கான்செப்ட், ஸோ அவங்க வீடியோ போட்டாங்க அப்படின்னாலும் போட்டு 4 பேர்த்துக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சு 4 பேர் மார்க்கெட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம். ஸோ அந்த எங்கேயாவது நம்ம 4 பேர் வந்து இந்த ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு 4 பேர் இந்த கான்செப்ட் மூலிமா மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வேறு யாராச்சும் சேனல் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது என்னோட மூளைக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்டெரக்டாக அதில் நானும் இருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா சார்ட்டை நான் காட்டலாம். ஸோ நிறையா சார்ட்டை நான் காட்டிகிட்டே போகலாம். அது வந்து 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ், ஸோ ஒரு வாரமே சார்ட்ஸை காட்டினாலும் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் இது ஒரு கான்செப்ட். இது இந்த வாரம் தான் ஒர்க் ஆகும், போன வாரம் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே இது நடக்கும்போது எல்லாமே இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை நீங்கள் லாஜிக்காக எடுத்து நீங்கள் சார்ட்டில் ட்ராப் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட நுணுக்கங்கள், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட சிந்தனைகள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஜஸ்ட் நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறோம், அடுத்த நாள் அப்படியே வந்து லைவ் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி இங்க பாருடா லெவலை மார்க் பண்ணியாச்சு, மேலே போனா பைஸ் அப்படி பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறையா பேரோட குடும்பங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னால எப்படி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அப்பேற்பட்ட மார்க்கெட்டை நம்ம கையாளணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேக்கா கையாளணும். அப்போ அவ்வளோ நேக்கா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கேத்த மாரி கான்செப்ட் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் போயிட்டு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போயிட்டு இந்த மாரி இண்டிகேட்டர்ஸையோ இல்ல VWAP நெறைய பேர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா VWAP. ஸோ இந்த VWAP போட்டுக்கிறாங்க நெறைய பேர். ஸோ இதுக்கு மேல போனாங்க அப்படின்னா அவங்க மேல போறாங்க. ஸோ இதுக்கு மேல இங்கேயும் தான் போயிருக்காங்க. ஸோ இங்க போயிட்டு நீங்க இங்க வர்ற வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்களா உங்களோட பொசிஷன? அத நீங்க நெனச்சு பாருங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அப்படிங்கிறத டைம் உங்களுக்கு நெறையாவே இருக்கு. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட கத்துக்கிறதுக்கு நம்மளோட சேனலும் இருக்கு. ஸோ உங்களோட ஓன் டைம் எடுத்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி, அத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு கான்செப்ட்ட மட்டும் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, டீச் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த கான்செப்ட்ட தாண்டி நம்ம வந்து இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட யூடியூப் சேனல பேன் பண்ணிட்டு போயிருவாங்க. அதான் ரீசென்ட்டா நம்மளோட யூடியூப் சேனல்லயும் நடந்துச்சு. ஸோ அதனால என்னால எந்த அளவுக்கு இன் டெப்த்தா கான்செப்ட்ட உங்களுக்கு டீச் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் டீச் பண்றேன். இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்க 36 நிமிஷம் எனக்கு போயிருக்கு. ப்ராமிஸா ஒரு ட்ரேடரா இந்த 36 நிமிஷம் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுல, நான் வந்து என்னோட நாலேட்ஜ் எந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஸோ ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஸோ அந்த ஒரு புரிதலுக்காகவும், என்னோட கான்ஃபிடென்ட்க்காகவும் மட்டும் தான் என்னோட யூடியூப் சேனலு. உங்களுக்கு என்னோட நாலேட்ஜ நான் ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். புரியுதுங்களா? ஸோ ஒரு நாலேட்ஜ உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சிருக்கறக்கும், அந்த நாலேட்ஜ நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வேற வேற இருக்கும். ஸோ அப்ப இந்த மாரிலாம் நீங்க மார்க்கெட்ட அனலைசிஸ் பண்ணி பாருங்க. ஸ்டடி பண்ணி பாருங்க. இத ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையர் லோ வச்சுட்டு நானா யூடியூப் சேனல்ல வீடியோ போடணும் அப்படின்ட்டு நானா யூடியூபுக்காக ரெடி பண்ண மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ மார்க்கெட் 9:15லேருந்து 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் இதே இடத்துல நம்மகிட்ட இருக்க மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் நீங்க வேற அப்ளிகபிள் பண்ணி பார்த்தீங்கனாலும் சேம் இதே இடத்துல வரும். இதே இடத்துல நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் அப்ளிகபிள் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் லோலேருந்து பூம் ஆயிருப்பாங்க. புரியுதுங்களா? இதே இடத்துல நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் நீங்க வேற கான்செப்ட் அப்ளிகபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வரும். அப்ப ஒரு கான்செப்ட் கரெக்ட் அப்படின்னா, மல்டிபிள் கான்செப்ட் நமக்கு சேம் இடத்துல வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி தான் நம்மளோட கான்செப்ட் எல்லாமே இருக்கு. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. வீடியோவ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. 2000 லைக்ஸ், 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். நன்றி, வணக்கம்.